எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் எது கருப்பு கவுனி, எது ஒரிஜினல் கருப்பு கவுனி அரிசிங்கிறத பற்றி பேசுகிறேங்க. ஆக்சுவலாக கருப்பு கவுனி அரிசி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் வயலட், நியர்லி பிளாக் கலர் இருக்குங்க. அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன், அதுக்கடுத்து லைட் ப்ரௌன், 3 கலர் சேர்ந்தது தான் கருப்பு கவுனியாக இருக்குங்க. ஆக்சுவலாக பியூர் பிளாக்கெலாம் இருக்காதுங்க. பியூர் பிளாக்கெலாம் வேறு கருப்பு கவுனி, வேறு கருப்பு அரிசிங்க. அதர் ஸ்டேட்லேருந்து வர்றது பர்மா கவுனிங்க. இல்லைன்னா காலாப்பட்டி, ஆந்திராவில் ஒரு வெரைட்டி இருக்குதுங்க. நியர்லி பார்த்திங்கன்னா போன ஜூன்லேருந்தே கருப்பு கவுனி நாட்டு கருப்பு கவுனி தமிழ்நாட்டில் இல்லைங்க, முடிஞ்சுது. இப்போ கிடைக்கிறது, இன்ன வரைக்கும் கிடைக்கிறது நியர்லி 6-7 மந்த்ஸ் உங்களுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கிறது ஒரிஜினல் கருப்பு கவுனி இல்லைங்க, நாட்டு கருப்பு கவுனி இல்லைங்க. எல்லாமே ஆந்திராவில் வாங்கினாங்க, ஆந்திராவில் முடிஞ்சுது. அதுக்கடுத்தது ஒடிசாவில் வாங்கினேன். ஒடிசாவில் இப்போ செகண்ட் ஹார்வெஸ்ட் வந்துருச்சுங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா வியாபாரிகள் பார்த்திங்கன்னா அங்கே விதை நெல்லை கொடுத்துட்டுங்க உரத்துக்கும் காசு கொடுக்குறாங்க. அது இயற்கையில் விளைஞ்சதே இல்லைங்க, ஓகேங்களா. அதை கொண்டு அரைச்சி பச்சை அரிசியை உங்களுக்கு கொடுக்குறாங்க, பாயில் பண்ணது இல்லைங்க, ஓகேங்களா. அதோட ஈரப்பதம் பார்த்திங்கன்னா 14-15% இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் மீறி போனீங்கன்னா ஒரு 15 நாள் தான் வைக்க முடியுங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது செல்லு வந்துடுங்க, அந்த மாதிரி தாங்க, ஓகேங்களா. அப்புறம் இன்னொன்றுங்க, நாட்டு கருப்பு கவுனியை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா அந்த கலருங்க. இந்த 3 கலர், டார்க் வயலட் கலர் இருக்கும், அதுக்கடுத்து ப்ரௌன் கலர் இருக்குது, அதுக்கடுத்து லைட் ப்ரௌன் இருக்குங்க, ஓகேங்களா. ஒரே டார்க்காக இருக்காது. அதுக்கப்புறம் வாயில் போட்டு மென்னைங்க அப்படின்னா உடனடியே மாவாக போயிருங்க. நீங்கள் டபுள் பச்சரிசி கருப்பு கவுனி உடச்சிங்கன்னா உள்ளே வெள்ளையாக இருக்குங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது தெரியறதில்லை, உள்ள நெல்லை அரிசி உடச்சா வெள்ளையாக இருக்குது அப்படிம்பாங்க. ஃபஸ்ட் லேயர் மட்டும்தான் உங்களுக்கு உமிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வயலட் கலர் இருக்கும், ஆந்தோசைனின் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கடுத்தது உங்களுக்கு ஒயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் அது மாவு மாதிரி போகுங்க. ஸோ வாயில் போட்டு மென்னிங்க அப்படின்னா சீக்கிரம் மாவாக போகுங்க. நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும், கச்சல் வராதுங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா. அப்படியே நீங்கள் சாதாரண ஒரு பொன்னி அரிசி போட்டு மென்னிங்கன்னா சதக்குன்னு உடஞ்சு போகுங்க. இது அப்படியே இருக்காதுங்க, அப்படியே மாவாக போயிருங்க, ஓகேங்களா. அது மேலே ஒரு ஸ்வீட் அரோமா இருக்குங்க. இது ஒன்றுங்க, ஓகேங்களா. நீங்கள் சிங்கிள் பாயிலோ டபுள் பாயில் பண்ணால் கூட நீங்கள் உடச்சிங்கன்னா உள்ள அட்லீஸ்ட் ஒரு பார்ட் உங்களுக்கு வெள்ளை கலர் இருக்குங்க. இதுதான் ஒரிஜினல் நாட்டு கருப்பு கவுனிங்க. போன வருஷம் ஜூன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டில், மளிகை கடையில், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது எதுவுமே உங்களுக்கு நாட்டு கருப்பு கவுனி இல்லைங்க, ஓகேங்களா. எல்லாம் ஆந்திராவில் முடிஞ்சுதுங்க. அதுக்கடுத்து ஒரிசாவுக்கு போனாங்க, அது முடிஞ்சுங்க. ஜார்க்கண்டும் போயிட்டாங்க, குஜராத்தும் போயிட்டாங்க, மகாராஷ்டிராவும் போயிட்டாங்க. எங்கெங்கே கருப்பரிசி கிடைக்குது அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. எதுவுமே பாயில்டு இல்லைங்க, ஓகேங்களா. நம்ம நாட்டு கருப்பு கவுனியோட மிக முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பாரம்பரிய அரிசிலேயே அல்ட்ரா லோயஸ்ட் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுங்க ஆக்சுவலாக. ஸோ சுகர் லெவல் ரொம்ப குறைவுங்க ஆக்சுவலாக. இதில் ஜிங்க் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் அதிகமாக இருக்குதுங்க, ஆந்தோசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்னத்தை குணப்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு குணமாகும். இது சுகர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுங்க. டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் இன்சுலின் எடுக்க தேவையில்லை, டேப்லெட்ஸ் எடுக்க தேவையில்லைங்க. நீங்கள் ஒரு கன்யூஸாக கஞ்சியாவோ இல்லைன்னா இட்லி தோசையிலேயே பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்தில் உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க, ஓகேங்களா. அதுக்காக அப்புறம் ஒயிட் ரைஸ் நிறைய சேர்த்துனீங்க அப்படின்னா திருப்பி தான் சேமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து நீங்கள் கருப்பு கவுனியை ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டயபெட்டிக் இந்த சுகரோட அளவு குறைய ஆரம்பிச்சிருங்க டயபெட்டிக் மக்களுக்கு, ஓகேங்களா. 2வது பொட்டாசியம் லெவல் ரொம்ப அதிகங்க, எல்லா அரிசியோட பொட்டாசியம் லெவல் அதிகங்க. ஸோ இது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படுங்க ஆக்சுவலாக. இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பிளட் ப்ரெஷர் நார்மலுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஆந்தோசைனின் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குங்க ஆக்சுவலாக. இது பார்த்திங்கன்னா இதயத்தை இதய தசைநாரில் இருக்குங்களா, அதை வலுப்படுத்துங்க. ஸோ இதயம் சம்பந்தமான நோய் வராதுங்க, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆந்தோசைனின் பார்த்திங்கன்னா தோலை பளபளப்பாக வச்சுங்க. இப்போது தோல் எப்பவுமே பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்கும், ஸோ இதெல்லாம் இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ அது தோலை நல்லா பிரைட் ஆகுங்க ஆக்சுவலாக.
கிரேப்ஸில் இருக்கு இல்லைங்க, அதுதான் ஆந்தோசைனின். ஸோ கிரேப்ஸ் சாப்பிட சொல்கிறாங்க இல்லைங்க, வைனு கூட குடிக்க சொல்லுவாங்க. அந்த ஆந்தோசைனின் வந்து நம்ம கருப்பு கவுனியில் இருக்குது, நிறைய ப்ரெசன்ஸ் ஆகிருக்குங்க. அது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து தோலை பளபளப்பாக்கும், உங்களை இளமையாக வச்சுக்குங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஏஜ் ஆகிற தோற்றத்தை வந்து உங்களுக்கு வந்து இந்த கருப்பு கவுனி வந்து உங்களுக்கு அந்த செல்ஸை வந்து புதுப்பிச்சு உங்களுக்கு அந்த எவர் 16 சொல்ல முடியாது, உங்களுக்கு அந்த என்றும் இளமையாக வச்சுக்கோங்க. வயசு குறைக்கும். தோல் ஸ்கின் வந்து உங்களுக்கு பளபளப்பாகும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் இருக்கிற எந்த மீன்ஸ் ஏதாச்சும் இங்கே ப்ராப்ளம் வந்துன்னா வந்து அதையெல்லாம் போக்கி உங்களுக்கு ஸ்கின் பளபளப்பாச்சுனாவே போதுங்க ஆக்சுவலாக. உங்களுக்கு அந்த யங் லுக் வந்துடும். ஓகேங்களா. தோல் தான் வந்து இப்போ பெரிய பிரச்சனை எங்கள் எல்லாத்துக்கும். ஸோ அதுக்காக நிறைய சோப்பு போடுறாங்க, நிறைய க்ரீம் போடுறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பிஇ இருக்குதுங்க ஆக்சுவலாக. இது நரம்பு மண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து சீராக ஆக்டிவாக வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ நாட்டு கருப்பு கவுனியை வாங்குங்க. அதுதான் அல்ட்ரா லோயஸ்ட் கிளிசமிக் இண்டெக்ஸ் இருக்குதுங்க. பொட்டாசியத்தோட லெவல் அதிகமாக இருக்குது. இன்னொன்று மறந்துட்டு ஜிங்க். ஆக்சுவலாக ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஃபார்மஸியில் போனால் ஜிங்கோ விட்டா அப்படின்ட்டு கிடைக்குங்க. ஜிங்க் பேஸ்டு வந்து உங்களுக்கு டானிக் கிடைக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கிறதுக்கு உதவுற ஒரு தாதுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஜிங்கோட ப்ரெசன்ஸும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை சாப்பிட்டா வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகுங்க. மீன்ஸ் சளி காய்ச்சல் வராதுங்க. வேறு என்னங்க இந்த மாதிரி என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து இம்மிடியட்டாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இது மற்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வராது. நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்குங்க. ஓகேங்களா. கால்சியம் மக்னீசியம் அதிகமாக இருக்குதுங்க. வேறு என்ன, அயன் அதிகமாக இருக்குதுங்க ஆக்சுவலாக. அயன் வந்து உங்களுக்கு அனிமியாக ரத்த சோகை வருது இல்லைங்க, அதையும் குறைக்குங்க ஆக்சுவலாக. எஸ்பெஷல் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மென்சஸ் பீரியடில் வந்து உங்களுக்கு அந்த பிளட் நிறைய வெளியே போங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கன்யூஸாக கருப்பு கவுனி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பொருட்களோட எண்ணிக்கை அதிகமாகுங்க. ஸோ அனிமிக்காக ஃபீல் பண்ண மாட்டேங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஓரளவு உங்களுக்கு முருங்கீழ் இருக்கிற அயனோட கண்டென்ட் இதுலேயும் இருக்குதுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு நாட்டு கருப்பு கவுனியை எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல செயற்கை உரம் போட்டு கொண்டு வந்து கருப்பு கவுனின்னு வந்து மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க. அங்கே வாங்காதீங்க, என்கிட்ட வாங்குன்னு சொல்லிங்க ஆக்சுவலாக. என்ன மாதிரி விவசாயிட்டு வாங்குங்க அப்படிங்கிற ஆக்சுவலாக. ஓகேங்களா. அங்கங்கே வந்து கருப்பு கவுனி அங்கங்கே போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆக்சுவலாக. இயற்கையில் யாராவது கருப்பு கவுனி பண்ணுறாங்களா, யாருமே வந்து உரம் போட்டுறது இல்லைங்க, களைக்கொல்லி அடிக்கிறது இல்லை. அப்புறம் வந்து நோய் இது ஃபங்கிசைடு வீடிசைடு எதையும் அடிக்கிறது, எல்லா சைடும் எதையும் அடிக்கிறது இல்லைங்க ஆக்சுவலாக. மினிமம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக நம்ம ஊரில். பாரம்பரிய நெல் ரகத்துக்கு போனால் யாருமே வந்து இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரையோ கிராப் ப்ரொடக்ஷன் கெமிக்கல்ஸையோ வந்து ப்ரொடக்ஷன் கெமிக்கல்ஸையோ அடிக்கிறது இல்லைங்க. ஸோ ஒரு ஊருக்கு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 1-2 ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கை விவசாய முறையில் கறி மற்றும் இயற்கை முறையில் நாட்டு கருப்பு கவுனி பயிரிடுறாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி உண்மையான கருப்பு கவுனியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கங்க ஆக்சுவலாக. இந்த கடையில் போய் பாருங்கள், ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணால் வந்து கடையில் வாங்குங்க, நானும் வந்து என்னோடய ரைஸை வந்து அனுப்புகிறேன். ரெண்டையும் சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. நீங்கள் வாசமே இருக்காதுங்க ஆக்சுவலாக. வந்து அங்கேருந்து ஸ்டோர் பண்ணுனதை எல்லாம் ஸ்டோர் பண்ணி அப்படியே அறுத்து கொண்டு வந்து அப்படியே வந்து இது பண்ணுவானு ஆக்சுவலாக. அந்த வாசமே இருக்காதுங்க, ஒரு மாதிரி மருந்து அடிக்கிற வாசம் இருக்கும் ஆக்சுவலாக. அப்படியே அடுத்து அப்படியே வந்து நீங்கள் வந்து 4 நாள் 5 நாள் அப்படியே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. 15, 16, 17% வந்து உங்களுக்கு வந்து நெல் இருக்குங்க. அப்படியே காய வைக்க மாட்டாங்க, அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு வந்து தோல் உரிப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்குறீங்க. மணிப்பூர் பிளாக் வாங்க முடியாது, ஏன்னா மணிப்பூரில் போனீங்கன்னா விலையே அதிகம் இவங்களுக்கு. ஸோ மணிப்பூர் பிளாக் ரைஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அதை இவங்களால வாங்க முடியாது, ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அது ஜிஐ டேக் ரைஸுங்க ஆக்சுவலாக. நீங்கள் அங்கே போய் வந்து வாங்கிங்க வந்து கருப்பு கவுனி விற்க முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பயங்கர டார்க்காக இருக்கும், டார்க் பிளாக்காக இருக்குங்க. இன்னும் பண்ணுறது எல்லாமே இந்த பல்க் ட்ரேடர்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதுதானுங்க ஆக்சுவலாக. போன ஜூன்லேருந்து வச்சுங்களேன், அதில் ஒரு 7 மாதங்க, இந்த 2 மாதம் 9 மாதம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றது எதுவுமே வந்து ஆர்கானிக், ஒரிஜினல் ஆர்கானிக் நாட்டு கருப்பு கவுனி இல்லைங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஃபார்மர்ஸ் வந்து இப்போ அறுவடைக்கு வந்துருச்சுங்க.
எங்கெங்கே ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்களோ யார் வந்து கருப்பு கவுனி போட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட வாங்குங்க. ஒரு சில ஆர்கானிக் ஸ்டோரில் வந்து ஒரிஜினல் நாட்டு கருப்பு கவுனி வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? அவங்களே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த என்ன சொல்கிறது, நிறையா தெரியுங்க. யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆக்சுவலாக யார் யார் இந்த வேலையில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். பட் அவங்கள பேரெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுறவனுங்க, இந்த மளிகை கடைக்கு சப்ளை பண்ணுறவனுங்க எல்லாமே அவனுக்கே தெரியுது கருப்பு கவுனி இல்லைன்னு. நல்லா கேட்டிங்கன்னா தெரியும். அவங்களும் எப்படி தான் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக கருப்பு கவுனின்னு சொல்லிவிட்டு ஊரை ஏமாற்றிட்டு மக்களை ஏமாற்றிட்டு 70 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்குகிற அரிசியை வந்து 300 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்றுட்ருக்காங்க. நீங்களே ஏமாந்து போட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக கேட்டால் வந்து உங்களுக்கு நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க. அவன் கொடுக்குற ரைஸ் சாப்பிட்டுங்க இப்போ கருப்பு கவுனிங்கிறது வந்து நீங்கள் உடச்சா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருக்காது. உள்ள உடச்சிட்டு வெள்ளையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி போகும். அதான் ஒரிஜினல் கருப்பு கவுனிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல பொருளாக சாப்பிடுங்க. ஆக்சுவலாக ஓகேங்களா? நல்ல பொருளை விலைக்கு கொடுத்து வாங்கி நல்ல பொருளை சாப்பிடுங்க. ஆக்சுவலாக ஏமாந்துடாதீங்க. ஏமாந்துட்டு தான் இருக்கிறீங்க, திருப்பி ஏமாறாதீங்க. நன்றி.